வீரா ஆனந்திய கூப்பிடுறாரு. வீட்டுக்கு நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அத கேட்டோனே அப்படியே ஆனந்திக்கு கோவமா வருது. டேய் என்னை எதுக்குடா கூப்பிடுற? நீ ஒண்ணும் நல்லவன்லாம் கிடையாது. இங்க பாருங்க, இவன் என்ன கல்யாணம் பண்ண நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன கொடுமைப்படுத்திக்கிட்டு தான் இருக்கான். நான் ஊருக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு அப்படியே கத்துறாங்க ஆனந்தி. அத கேட்டோனே, ஐயோ! பொய் சொல்றா இவ அப்படின்னு வீரா சொல்றாரு. அப்படியே ஆனந்தியோட அப்பாவுக்கு கோவமா வருது. நிறுத்துடா, வாய மூடு. நீ தான்டா கெட்டவன். நீ தான். உன்ன நல்லவன் நெனச்சு என் பொண்ண கல்யாணம் பண்ணி குடுத்தேன் பாரு. நான் பண்ணது தான்டா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தியோட அப்பா சொல்றாரு. அத கேட்டோனே எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ என் பொண்ண மிரட்டிக்கிட்டு இருக்கும்போது நான் பின்னாடி நின்னு வீட்ல பார்த்துக்கிட்டு இருந்தேன்டா. என் பொண்ணுகிட்ட என்ன சொன்னேன்? வா உன்ன சென்னைக்கு கூட்டிட்டு போய் கொடுமைப்படுத்துறேன்னு சொன்னேன்ல. அத நான் கேட்டுக்கிட்டு தான்டா இருந்தேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. போடா வெளிய. இதுக்கும் மேல என் வீட்ல நீ இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தியோட அப்பா திட்டுறாரு வீராவ. வீராக்கு கோவம் வருது. ஏய் நான் வீட்ட விட்டு வெளிய போகணும்னு எல்லாரும் சொல்லிட்டீங்க. இதுக்கும் மேல நான் கட்டின தாலி எதுக்குடி உன் கழுத்துல இருக்கணும்? குடுடி தாலிய குடுடி அப்படின்னு சொல்லிட்டு தாலியில அப்படியே கைய வச்சு அப்படியே இழுக்குறாரு. எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. "கை எட்றா, எட்றா கைய" அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி அப்படியே கோவமா திட்டுறாங்க. "நீ கட்டின தாலிலாம் எனக்கு வேண்டவே வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்திய அந்த தாலிய கழட்டி அப்படியே வீராவோட மூஞ்சில அடிக்கிறாங்க. "போடா வெளிய. இனிமே நீ இங்க இருக்கவே கூடாது."